அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இந்நேரம் குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தூங்கிட்டு இருப்பாங்களா? இல்ல பசிக்க அழுகும். என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே புரியல. மேமும் அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, நீங்க எதுவும் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. குழந்தை முகத்தை கூட பார்க்கல. சரி ஓகே, முகத்தை பார்க்கவே இல்ல. இல்ல குழந்தையவே பார்க்கல. இருந்தாலும் அதோட நினைப்பாவே இருக்கு. இதை பார்த்து கையில வாங்கி இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா விட்டுட்டு இருக்க முடியாது. இதனாலதான் திரு பார்க்க வேண்டாம்னு சொன்னாங்க போல. சரி ஓகே, எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்குவோம். நம்மளால அங்க ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைச்சிருக்கு, நல்லா இருப்பான். என் குழந்தை நல்லா இருக்கும். தூக்கமும் வர மாட்டேங்குது. கண்ணை மூடனால இதே நினைப்பா இருக்கு. அம்மா கிட்ட கூட பேச தோணல. இந்த சிச்சுவேஷன்ல பேசினா கண்டிப்பா அம்மா நம்ம ஏதோ ஒரு ஃபீல்ல இருக்கோம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. 2 நாளைக்கு பேச வேண்டாம். அம்மாவே போன் பண்ணாலும் திருவ பேச சொல்லிடுவோம். திரு, நான் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நீங்க என்னை விட்டுட்டு வெளியே போயிடுறீங்க. ஆனா எனக்கு இங்க தனியா இருக்கவே முடியல. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரு ப்ளீஸ் வாங்க, என் பக்கத்துல இருக்க முடியுமா? வாசுகி, வாசுகி, என்னங்க வாங்கங்க. நம்ம நினைச்சதும் திரு வராங்க. வாசுகி, என்னங்க? என்ன நீங்க தூங்கலையா? தூக்கம் வரலங்க. என்னங்க ஆச்சு? ரொம்ப டல்லா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தாங்க இருக்கேன். சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. வினோத் நான் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டான். அப்புறம் என்னங்க? ஒரு நிமிஷம். என்னங்க? உங்களை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? யாருங்க? பதறாதீங்க, ஒரு நிமிஷம். டேய் வாடா. யாரு? அண்ணி. சரத்து. அண்ணி இப்போ ஓகேவா? ஓகேங்க. ஒன்னும் இல்ல அண்ணி, எல்லாம் சரியா போகும். இவ்வளவு நாள் எவ்வளவு தைரியமா இருந்தீங்க, அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் மாறும் அண்ணி. சரிங்க. திரு என்ன சரத் இப்படி? அண்ணி என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாசுகி, சொல்லுங்க. பயப்படாதீங்க, சரத்துக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவன். இட்ஸ் ஓகேங்க. அண்ணி, ஏன் நீ ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்க பார்வையில தெரியுது உங்களோட கஷ்டம் என்னன்னு. சாரி அண்ணி, ரொம்ப ரொம்ப சாரி. சாரி எதுக்கு? நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். ரொம்ப சாரி. வேற வழி இல்லாம தான் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ஐயோ அண்ணி, என்ன பேசுறீங்க? நான் சாரி சொன்னது நீங்க ரகசியமா வச்சிருந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்காக. எனக்கு தெரியாது அண்ணி. நான் திருவண்ணாவோட. ஏய் பேசாம இருடா, இனி என்ன மறைக்கிற? ஏய் பேசாம இருக்கணும். ஏனாண்டா? என்னங்க ஆச்சு? அது ஒண்ணு இல்லைங்க அண்ணி, உங்க மேல உள்ள பாசம். அதான் படுவா என்ன வர சொன்னா. நான் என்ன வேலை பார்த்துட்டேன், அவனுக்கே தெரியாம சஸ்பென்ஸா வாரின்னு இங்க வந்து பார்த்தா எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க தான் அண்ணனோட வாசம் செய்பவள்னு. என்ன அப்படி பாக்குறீங்க? அத தாங்க, நீங்க யாருன்னு கண்டுபிடிக்க நான் வந்திருக்கேன். ஒரு மூச்சு அழுதான். ஏய் பேசாம இருடா. ஏன் வாசம் செய்பவள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணு நல்லா இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா அத நம்பி நான் கண்டுபிடிக்கலான்னு வந்தா எனக்கு முன்னே நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டான். இதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. அண்ணி எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க எங்க வீட்டு பொண்ணு, அதாவது நம்ம வீடு. உங்களுக்கும் கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் சரியா போகும் அண்ணி. ஆனா உங்களை வந்து பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டேன், பொண்ணுங்க ரொம்ப தைரியமானவங்களும் கூட, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மன தைரியத்தோட சமாளிக்கிறவங்களும் கூடன்னு. உங்களுக்கு நான் தலை வணங்குறேன் அண்ணி. நீங்க எப்பவும் போல நார்மலா இருங்க. திரு கிட்ட சத்தியம் பண்ணிட்டேன், நான் செத்து மண்ணோட மண்ணா போனாலும் என்கிட்ட இருந்து எந்த விஷயமும் வெளியே வராதுன்னு. என்ன இப்படி பேசுறீங்க? உண்மைதான் அண்ணி. அண்ணியும் அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க, உங்களை என் அம்மா ஸ்தானத்துலதான் நான் பாக்குறேன். எப்பவுமேவும். ரொம்ப தேங்க்ஸ் சரத்து, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ அண்ணி, இப்பெல்லாம் சொல்லாதீங்க. சொல்ல போனா நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்து கொண்டு வந்ததுக்கு. நீங்க இல்லாம அவன் இல்ல. இல்ல அது வந்து. ஓகே அண்ணி, டேய் பேசிட்டு வா. சரத்து சொல்லுங்க அண்ணி. ஊருக்கு கிளம்புறீங்களா? இல்ல நைட்
இருந்துச்சு. அதான் இருந்துட்டு பதறாம போலாமே. சரிங்க நீ நாளைக்கு தான் கிளம்புவேன். சரி சரத்து. ஓகே, நான் வெளியே தான் இருப்பேன். ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. சரி. ம். நான் வினா கூட வெளியே இருக்கேன். அன்னைக்கிட்ட பேசிட்டு வா. ம். டேய், ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கடா. அவங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது. ஆறுதலா இரு. இந்த டைம் நீ கொடுக்குற ஆறுதல் தான் அவங்கள நல்லபடியா தேத்தி கொண்டு வரும். பார்க்கவே கஷ்டமா இருக்குடா. விட்டுறாத. நீ அன்னி கூடயே இரு. நான் வினா கூட பாத்துக்கிறேன். புரியுதா? ம், சரிடா. ம். அச்சச்சோ, என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? தனியா சிரிச்சிட்டு இருக்காரு. மறு வீட்ல இல்லாம பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆத்தாடி, சிரிப்பு தானா இப்படி? ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன். என்னத்துக்கு இந்த மனுஷன் சிரிக்கிறாரு? சரி, ஓகே, கேப்போம். ராகவ். அச்சச்சோ, ராகவ். ஏய், நிறுத்து. போதும் சிரிச்சது. இப்ப எதுக்கா இந்த சிரிப்பு? அது ஒண்ணு இல்ல வள்ளி. ஹா, நினைச்சேன் சிரிச்சேன். நினைச்சு சிரிச்சியா? என்ன? நினைச்சு சிரிப்பா வருது. நினைச்சு சிரிப்பா வருதா? அப்படி என்னத்தையா நினைச்சீங்க? அது ஒண்ணு இல்ல வள்ளி. ஐய, அப்பையில இருந்து ஒண்ணு இல்லன்னு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. என்னன்னு சொல்லி தொலைங்க. ஐயோ, எப்படியா வாயால சொல்லுவேன்? வாயால சொல்ல முடியாதா? இருங்க, பேப்பர் பேனா எடுத்துட்டு வரேன், எழுதி காமிங்க. ஏய், வேண்டாம். அவ்வளவு சந்தோஷம். அதான் எப்படி சொல்லுவேன்னு சிரிச்சேன். சரிதான், என்னமோ ஆயிப்போச்சு. வள்ளி. ம். வள்ளி, ஆ, ஆ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தெரியுது. ஏன்னு கேளு. ஆ, அப்பவே கேட்டேனே. திரும்ப ஒருக்க ஏன் கேளு. ஓகே. ஏன்? அது ஒண்ணு இல்ல வள்ளி. அட பாவி மனுஷா, ஒண்ணு இல்லையா? அதுக்கா இந்த சிரிப்பு சிரிச்ச? ஏ, ஒண்ணு இருக்கு. இப்ப என்னன்னு சொல்லி தொலைக்கிறீங்களா இல்லையா? என்ன அவசரம்? ரசிச்சு சந்தோஷப்பட்டு சிரிக்கிறேன்ல. ரசிச்சா? ராகவ், அப்படி என்ன விஷயம்? சரிதான், பைத்தியத்துக்கிட்ட மட்டும் வைத்தியர் மாதிரி ஆயிட்டேன். இனி கேள்வி கேக்குறது தப்பு. அப்படியே ஒரு யூட்டன் போட்டு டைம் ஆச்சு, வீட்டுக்கு கிளம்புவோம். ஏ வள்ளி. பேச்சு கொடுத்தது தப்பா போச்சோ? வள்ளி, சொல்லியா, இன்னைக்கு உன்கிட்ட மாட்டணும்னு எனக்கு தலையெழுத்து. நான் எதுக்கு சிரிச்சேன்னு கேளு. வேண்டாம், மறு இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. மறு மாதிரி எனக்கும் வெளுத்து வாங்க தெரியும். ஏய், நானே என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்கேன். நீ என் பொண்டாட்டி மாதிரி வெளுத்து வாங்குவியா? அடப்பாவி மனுஷா, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நினைச்சா ரசிச்சு சிரிக்கிற? அடக்கோடுமையே. எப்படி கேட்கும் போதே அப்படி ஜீவன் இருக்கா? என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. வள்ளி, வள்ளி, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. இந்த மனுஷனை என்ன பண்ணலாம்? ஐயோ, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. ஐயோ, இதுக்கு மேல எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியலையே. பாரு ராகவ், பாத்துட்டேன். வள்ளி, பேசாம நீ இன்னைக்கு உன் வீட்டுக்கு போகாத. நான் வீட்டுக்கு போக வேண்டாமா? ஆமா வள்ளி, பாரு, நீ வீட்டுக்கு போகாத. நாம 2 பேரும் இங்க. என்ன? ஐயோ வள்ளி, என் பொண்டாட்டி ஊருக்கு போனதை முன்னிட்டு நாம 2 பேரும் இங்க. என்ன சொல்ல வர? அடச்சை, ஒரு சின்ன பார்ட்டி ஏற்பாடு பண்ணி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கொண்டாடலாமான்னு கேட்க வந்தேன். அவ்வளவுதானா? நான் கூட பயந்துட்டேன். சரி, கொண்டாடலாமா? கொண்டாடலாம். இரு, மறுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன். ஏய், ஒரு போன் கால். ஓடு, உங்க வீட்டுக்கு ஓடு. மணி ஆச்சு, இன்னும் என்ன இங்க வேலை? வள்ளியக்கா. ஹாய் சக்தி. ஹாயா, என்ன நீங்க வீட்டுக்கு போலையா? மணி ஆயிடுச்சு. சக்தி, வீட்டுக்கு தான் கிளம்புனேன். ஆனா இங்க உன் மாமனாரு ஒரே அஜால் குஜாலா இருக்காரு. அஜால் குஜாலா? வள்ளியக்கா, இது என்ன பாஷை? ஏதோ ஒண்ணு. சரி, நீயும் கலந்துக்கிறியா? நானும் கலந்துக்கவா? மாம்சு, சக்தி.
என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. அட பாவி மனுஷா, உனக்கு இப்படியெல்லாம் யோகம் கிடைக்குது, கொண்டாடுற. ஆனா எனக்கு அப்படியா? சக்தி வள்ளியக்கா. பொறாமையும் லைட்டா. அடச்சி, மனுஷனுக்கு என்னெல்லாம் ஆசை வருது. சக்தி. சொல்லுங்க மாமா. வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்களா? எல்லாம் அவரா ரூம்க்கு இப்பதான் செட்டில் ஆயிருக்காங்க. இன்னும் வேணி கார்டன்ல தான் சுத்திட்டு இருக்கா. உங்க மக சுபா எங்க போனானே தெரியல. கிச்சன்ல இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளுக்கு அதான் ஃபேவரட்டான இடம். ஏன் பொண்ணுல ரொம்ப பெருமைதான். சரி சரி, அதை விடு. உன் அத்தை ஊருக்கு போயிட்டா, கொண்டாடலாமா? எவ்வளவு குஷி பாரு மனுஷனுக்கு. ரொம்பதான். சரி சரி, மாமனாரும் மருமகனும் பார்ட்டிய கொண்டாடுங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்கக்கா. ஓகே சக்தி. ராகவ், என்ஜாய் என்ஜாய். ஓகே வள்ளி. யோ மாம்சு. சக்தி. யோ மாம்சு, இது உனக்கே ஓவரா இல்ல? அத்தை காலையிலே ஊருக்கு கிளம்பி போயாச்சு, இப்போ கொண்டாடிட்டு இருக்கீங்க. அட சக்தி, என்ன விவரம் இல்லாத பயலா இருக்க? விவரம் இல்லாத பயலா? ஆமாண்டா. நான் வாட்டுக்கு உங்க அத்தை பேக்கெல்லாம் தூக்கிட்டு ஊருக்கு போனதும் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு வீடு பூரா சுத்தி சுத்தி கத்துவேன். பார்த்தா ட்ரெயின் லேட்டு, இல்ல நான் ட்ரெயினுக்கு லேட்டா போனேன், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி முன்ன வந்து டக்கு நிப்பா. அவ நிக்கும் போது நான் அடிக்கிட்டு இருந்தேனா, அப்புறம் அவ ஏன் மேல ஏறி பரதநாட்டியம் ஆடுவா. அதனாலதான் சென்னைக்கு போயிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டாடுறேன். சக்தி, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. என்னடா பொங்குற? உனக்கு இந்த யோகம் கிடைக்கிறேன்னு கோபமா? என்னத்த பண்றது, நீ யோகக்கார மனுஷன்தான். யோ மாமா, எனக்குலாம் இந்த யோகம் கிடைக்குதா? நீங்க உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவர் தான். என்ன யோகம்? அது ஒண்ணு இல்லம்மா, பொண்டாட்டி ஊருக்கு போற யோகம். எனக்கு அதெல்லாம் கிடைக்கவே. சுபா, கிடைக்காதுன்னு சொல்லுடா. அம்மாடி, நீ எப்போ வந்த? இப்போதான். ஓ அப்படியா? அப்படா உன்கிட்டயும் சொல்லிடுறேன். சுபா, சொல்லுங்கப்பா. உங்க அம்மா அதான் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. ஐயோ மாம்சு, நீ வேற கொடுப்ப காமிக்காம போயா? இதோ போறேன். இனி யார்கிட்ட சொல்லலாம்? கண்ணுல யார் யார் பண்ணாங்களோ எல்லார்ட்டையும் சொல்லலாம். ஏய் ஒண்ணுதான், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. அங்க யார் இருக்கா? அது ஒண்ணு இல்ல மாப்பிள, கொசுகிட்டையும் சொல்லணும்ல. நீ சொல்வையா? சொல்வ. என்ன காட்டருமா? அந்த கனி, நீ இன்றி நான் ஏது, நான் இன்றி நீ ஏது. வா வா வா, நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் ஒண்ணு போலயே இருப்போம். அட வாடா தங்கம். இல்ல ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த. அது சும்மா உங்க அப்பாக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருந்தேன். வா 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 வா, போய் தூங்கலாம், மணி ஆச்சு. குட் நைட். சக்தி, நான் இன்னும் குட் நைட் சொல்லல. பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன், போய் தூங்குறேன். டேய் காட்டருமா, பிச்சு ஓடிடுறா. சிந்து, சாரி சாரி சாரி. நீ எப்பவுமே டேல பார்க்க வந்தா சொல்லிருக்க, ஆனா டுடே ரொம்ப ஒர்க்குமா, அதனாலதான் உன்னை இப்போ பார்க்க வரேன். தூங்கி இருப்பியா முழிச்சிருக்கியா ஒன்னும் புரியல. தூங்கினாலும் உன்னை எழுப்பி இன்னைக்கு டேக்கு உன்னை பார்த்துட்டு தான் போவேன். சரி ஓகே ஓகே, பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம். போய் மத சிந்துவை பார்க்கலாம். ஹலோ, யார் இது? ஹலோ, உங்களதான். யார் நீங்க? யார் வேணும் உங்களுக்கு? ஓ நீயா? நினைச்சேன் ஊட்டி இருந்த கேட்ல எகிரி குதிச்சு வரும்போதே நினைச்சேன் நீயா தான் இருக்கும்னு. நினைச்சேல, பிறகு எதுக்கு கூப்பிட்டு கேக்குற? திருட்டுத்தனமா உள்ள வந்தா எல்லாரும் கேட்கதான் செய்வாங்க. ஹோ ஆமா, நீ என்ன இந்த நைட் டைம்ல சுத்திட்டு இருக்க? அதான் சரத்து ஊர்ல இல்ல, பேசாம போய் தூங்கலாமே. டேய், ஹே பாரா, கோபம்லாம் வருது. நான் உன்ன தப்பா சொல்லலாமா? சரத்து போலீஸ், அவன் இருக்கும் மத்தில சேஃபா இருக்கும். நீ ஏன் அப்படி தனியா சுத்திட்டு இருக்கியேன்னு சொன்னேன், நல்ல எண்ணத்துல சொன்னேன். ஒரு விளக்கணையும் வேண்டாம், முத நீ கிளம்பு. நான் எதுக்கு வந்தேன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் போவேன். ஹே ஆமா, நீ இன்னைக்கு சிந்துவ பார்க்கணும்ல? பக்கதானே வந்திருக்கேன். ஏய், நீ இன்னைக்கு சிந்துவ பார்க்கலாட்டி அடுத்து எப்பவுமே பார்க்க முடியாதுல? பார்க்கலனா பார்க்க முடியாது. என்ன என்ன சிரிக்கிற? ஒண்ணு இல்ல. என்ன என்கிட்டே வா. இங்க பாரு, பொண்ணுங்க விஷயத்துல பொறுமையா போவேன், ஆனா என்ன இன்சல்ட் பண்ண அப்புறம் யார் என்னெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், பாத்துக்கோ. ஓஹோ, உன்னோட ரூல்ஸா? ஆமா. சரி, சிந்து எங்க இருக்கா? தெரியாது. இங்க பாருமா, சிந்துவை நான் கட்டிக்கிட்டேனா உனக்கு நான் அன்னை முறைதான் வேணும். அன்னை முறையா? ஏய் யார் நீ? எனக்கு அன்னை முறைங்கற? நான் தங்கச்சியா நினைக்கிறேன். நீ என்ன அண்ணன் கூப்பிடுன்னு சொல்லு. ஓகே, அது என்ன முறை சொல்றது? ஹே, என்ன இவ்வளவு மக்கா இருக்க? உனக்கு இன்னுமா புரியல? புரியலையே.
இப்போ நான் சிந்துவ கல்யாணம் பண்ணிக்குவேன். அதெல்லாம் நடக்காது. நடக்காதத நடக்க வைக்கிறதா என் வேலையேவும். சரி ஓகே, நான் சொல்றத கேளு. சிந்துவ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு நான் அண்ணே முறைதான். என்னடா பேசுற? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலாட்டியும் எனக்கு அண்ணனாவே இரு. ஏ அப்படிலாம் இல்ல, நான் சொல்றது இன்னுமா புரியல? புரியலையே. ஐயோ மக்கு வேணி, இப்போ நான் சிந்துவ கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ நல்லா கேட்டுக்கோ, நீ சரத்த கல்யாணம் பண்ணிக்குவ. ஏய், வாய மூடு. என்னடா என்ன லூசு மாதிரி பேசுற? இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா பாத்துக்கோ. கிளம்பு முத, கிளம்பு. ஏய் உண்மையதானே சொன்னேன். என்னடா என்ன உண்மை? பேசாம போயிடு பாத்துக்கோ. இப்ப போறியா இல்ல ரத்னாயாவா கூப்பிடவா? கூப்பிடு கூப்பிடு, அந்த ஆள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மனுஷன்ட்டே ஒரு என்ட்ரி போட்டுட்டு போறேன். உனக்குலாம் வேற வேலையே இல்லையா? இங்க பாரு, ஒரு ஆள் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா அடுத்து அவங்க மூஞ்சில கூட முழிக்க கூடாது. அதான்டா நல்ல மனுஷனுக்கு அழகு. நீ என்ன வந்து வந்து உயிரை வாங்குற? இங்க பாருமா வேணி, உலகத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோ. நாம நல்லவனா இருந்தோன்னு வச்சுக்கோ, நம்மள சுத்தி ஒரு பையன் இருக்க மாட்டான். அதான் உலகம். அது நல்லவனை சுத்தி. ஏ என்ன சுத்தியும் ஒருத்தனும் கிடையாது. பாத்தியா, நீ கூட அண்ணனா ஏத்துக்கோங்கிறேன், அதுக்கு கூட மாட்டேங்கிற. அப்பனா நான் நல்லவன் தானே? போதும், உன் பெருமையெல்லாம் பேசாத. சும்மா வாய்க்கு வந்ததை லூஸ் மாதிரி பேசிட்டு. ஓய் யாரு லூசு? அண்ணன் உரிமை கொடுத்தா உடனே திட்ட ஆரம்பிச்சிருவியா? இங்க பாரு, நார்மலா பேசிட்டு இருக்கேன். என்னோட மறுபக்கத்தை பார்த்த ஐயோடா, அப்படியே பயந்துருவேன். போலீஸ்காரன் கூட பழகி புத்தி நல்லா தெளிவாதான் இருக்கு. இங்க பாரு. ஓகே ஓகே, தெரியும் தெரியும் என்னென்ன நடக்குதுன்னு. ரத்தனம் தான் ரொம்ப பெரிய மனசுக்காரனே, ஏத்துக்குவான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க பாரு சித்தார்த், போதும், இதோட பேச்ச குறைச்சுக்கோ. சரி, உன்கிட்ட வந்து பேச வந்தேன் பாரு. என்ன சொல்லணும், ஓவரா தான் பேசிட்டு இருக்க. முத இங்க இருந்து கிளம்பு. நான் கிளம்பிக்கிறேன். போய் சிந்துவ வர சொல்லு. இப்பதான் காம்பவுண்ட் செவரை எகிரி குதிச்சு வந்தேன். சிந்து இங்க வரலாட்டி வீட்டு செவரை எகிரி குதிச்சு சிந்து பெட்ரூம் வரைக்கும் போக வேண்டியிருக்கும். அதனால போய் சிந்துவ வர சொல்லு. என்ன சிரிப்பு? அது ஒண்ணு இல்ல சித்தார்த்து, நீ போட்டியில தூக்க போற. என்ன சொல்ற? இல்ல, சரத் சார் ஊர்ல இல்ல. அப்புறம் சரத் சார நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்க பேசுற. ஆனா உனக்கு உண்டானதை தெரிஞ்சுக்காம போயிட்டியே சித்தார்த்து. புரியல, என்ன சொல்ற? அது ஒண்ணு இல்ல சித்தார்த்து, எல்லார் பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கிற நீ சிந்துவ பத்தி தெரிஞ்சுக்காம போயிட்டியே. போதும், என்ன மேட்ருங்கிறத சொல்லு. என்ன சும்மா ஏமாத்துறியா? இப்படிதான் பேசுனா சிந்து இங்க இல்லன்னு நான் ஏமாந்து போயிருவேன் நினைச்சியா? நீ கூப்பிடலாட்டி என்ன, நானே போய் பாத்துக்கிறேன். போ, நீ எங்க போய் பார்த்தாலும் உன் சிந்து கிடைக்க மாட்டா. வேணி, என் கோபத்துக்கு ஆளாகாத, பேசாம போயிடு. நான் போகதான் போறேன். எங்க நின்னு எனக்கு என்ன வேலை? அடிக்கிற குளிர்லயும் கொசுக்கடியிலையும். போ, நீ போய் தேடு. என்ன சொல்றா? சிந்து உண்மையிலே வீட்டுல இல்லையா? காலையிலே பார்க்க வரலாம்னு நினைச்சேன். ஐயோ, கம்பெனி ஒர்க் விஷயமா வீட்டுக்குள்ளே இன்னைக்கு இருந்தது தப்பா போச்சு. சிந்து இன்னைக்கு காலேஜ் லீவு, வீட்டுலதான் இருப்பான்னு நினைச்சிட்டு அசால்ட்டா இருந்துட்டேனே. சிந்து இங்க இல்லாட்டி எங்க இருப்பா? ஏய் வேணி, என்ன? சிந்து எங்க? அதான் போய் தேடிக்கிறேன்னு சொன்னியே. போ, போய் நீ பாத்துக்கோ. ஏய் நில்லு. என்ன ரொம்ப கத்துற? சிந்து எங்க? எனக்கு தெரியாது. சொல்ல போறியா இல்லையா? எனக்கு தெரியாதுடா. நீதான் போய் தேடிக்கிறேன்னு சொன்னேல, போய் பாரு. அப்புறம் மணி இப்பவே 9, 12 மணி ஆக இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. அதுங்களை நீ சிந்துவ பாக்கலனா நீ சொன்ன டீலிங்ல தோத்துட்ட. அடுத்து சிந்துவ எப்பவுமே தொந்தரவு பண்ணாத, ஓகே? ஏய் இவ சொல்றத பார்த்தா சிந்து இங்க இல்லையா? எங்க போயிருக்கா? வேணி நில்லு. என்னடா ரொம்ப கத்துற? பேசாம போ. ரத்னாப்பாவை கூப்பிட வச்சிடாத. யார வேணாலும் எவன வேணாலும் கூப்பிடு, அதுக்கு முன்ன என் சிந்து எங்கன்னு சொல்லிட்டு போ. என்ன வந்தது ரொம்ப கூலா பேசிட்டு இருந்த, இப்ப என்ன படபடன்னு? என்ன மனசு பதறுதா? சிந்துவ பார்க்க முடியாதுங்கிற என்ன வந்துருச்சோ? வேணி, நிறுத்துடா, ரொம்ப கத்தாத. அப்புறம் நீ சொன்னியே சிந்துவ கட்டிக்கிட்டா நீ எனக்கு அண்ணன்னு. இனிமேல் அந்த ஆசையெல்லாம் விட்டுரு. ஆனா எனக்கு ஓகே, எனக்கு அண்ணனாவே இரு. வரட்டுமா அண்ணா? இத போய் சரத்துக்கிட்ட சொல்லணும். ஐயோ, இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னையோட நம்ம வீட்டுக்கு ஒரு தொல்லை விட்டுருச்சுன்னு சொல்லணும். இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச அப்படியே சீவிடுவேன். வாவ், சூப்பர்ல, செமையா இருக்கு. ஓய்
சிந்து, டேய் ஜீவா, சூப்பர்ரா. இங்க இருந்து பார்க்க சென்னை சிட்டி அப்படியே தெரியுதா? ஆமாண்டா, அதுவும் நைட் டைம்ல சும்மா ஜிகி ஜிகி லைட் ஆகும். அழகா இருக்குல பாக்க. ம், டேய் ஆனா பயங்கரமா குளிருது. அது இவ்வளவு நேரம் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கையில அது மாதிரி இது பனி கொட்டுற காலம், அதான் இந்த குளிரு. ஆமாடா, ஆனா இதுவும் நல்லாதான் இருக்கு. சரி, உனக்கு சாப்பிட என்ன வேணும்? எனக்கு என்ன யோசிக்கிற? இல்ல, வரும்போதே நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இனி ஏதாவது வாங்கினா சாப்பிடலாமான்னு யோசிக்கிறேன். சரிதான். ஏய் ஜீவா, நீ என்ன சாப்பிட போற? பிரியாணி. பிரியாணியா இந்த டைம்லயா? ம், நைட் டைம் பிரியாணி செம்மையா இருக்கும். ஆர்டர் போட போறேன். உனக்கு? கேட்காதடா, போட்ரு. ஏய், சிக்கன் பிரியாணி வேண்டாம், மட்டன் பிரியாணி. ஓகே. அம்மா, அத்தை எங்க? ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வந்ததும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இங்க வந்துட்டியே. ஆனாலும் ஒண்ணு, அம்மாவை கூட்டிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஏண்டா? இல்லாட்டி உன் வேலையும் சேர்த்து நான் தான் பார்க்கணும். சிரிப்ப பாரு. சரி சரி, குளிர்ல நிக்காத, வா ரூம்க்கு. பிரியாணி ஆர்டர் போட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும், வா சாப்பிடலாம். ஹோய், இப்பதானே பிரியாணி வேணுமான்னு கேட்ட. எப்படியே நீ வேணும்னு சொல்லுவேன்னு தெரியும். நான் சொன்னது மட்டன் பிரியாணி. அதுதான் உனக்கு பிடிக்கும்னு தெரியும். வேற லெவல் ராணி. சரி வா, கீழே வா. இல்ல இல்ல, நான் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறேன். நீ வேணா போ, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஏய், குளிர்ல வேண்டாம், வா. கொஞ்ச நேரம்டா. ம், சரி ஓகே, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஓகே ஓகே, ஃப்ரெஷ் ஆயிட்டு கூப்பிடவா? கூப்பிடவாடா? வாரேம்மா, வாரேன். ம். ஓய், இங்கே இரு, எங்கேயும் போயிடாத. ஓகே ஓகே. இந்த நம்ம ரூம் நம்பர் தெரியும்ல? தெரியும்டா, 105. ஓகே, மறந்துடாத. இங்க பாரு, இங்க இருந்து எங்கேயும் போகாத. போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். ம், ஓகே. எப்ப பாரு சேஃபா பாத்துக்கறாங்களாம். இவனும் சரி, சரத்தும் சரி, சக்தியும் சரி, எல்லாரும் சரி. அங்க போயிடாத இங்க போயிடாதன்னு. ஆனா நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சரி, முத ஆளா வந்து நிப்பாங்க. சித்தார்த், இன்னைக்கு சித்தார்த் நம்மள பார்க்கவே வரல. ஆமா, நம்ம சென்னைக்கு வந்தது சித்தார்த்துக்கு தெரியாது. அப்பனா இன்னைக்கு அவன் நம்மள பார்க்க வரமாட்டானா? வரமாட்டானா? ஆனா இன்னைக்கு பார்க்க வரலாட்டி அடுத்தவன் என்னைக்குமே பார்க்க மாட்டேன்னு சொன்னானே. இல்ல இல்ல, நாம இங்க வந்தது சித்தார்த்துக்கு தெரியாது. அவன் பகல் ஃபுல்லா ஒர்க் இருந்தா நைட்டு தான் நம்மள பார்க்க வீட்டுக்கு வருவான். அவன் இந்த டைம் வீட்டுக்கு வந்தானா அடுத்து எப்படி என்ன சென்னைக்கு பார்க்க வர முடியும்? ஏய் சித்தார்த், இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்டடா. உன்னால இன்னைக்கு என்ன பார்க்க முடியாது. அடுத்து எப்பவுமே நீ என்ன பார்க்க முடியாது. நம்மளோட டீலிங் படி. என்னாச்சு? நமக்கு ஏன் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது? இல்ல இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். நம்ம ஊர்ல இருந்து இங்க வர வரைக்கும் சித்தார்த்தோட எண்ணமே இல்ல. ஜாலியா அத்தை கிட்டயும் ஜீவா கிட்டயும் பேசிட்டு வந்தேன். இப்போ திடீர்னு அவன் நம்மள பார்க்க வரலாட்டி என்ன? நீ எப்பவுமே பார்க்க வர மாட்டான். சிந்து, உனக்கு ஜாலி தானே? இல்லாட்டி எப்ப பாரு வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான். ஆமா, தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான். இல்ல, ஆனா சித்தார்த் சொன்னா இந்த உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் நான் உன்னை டெய்லி பார்க்க வந்துருவேன். அப்படி உன்னை பார்க்க வரலாட்டி நான் இந்த உலகத்திலே இல்லைன்னு அர்த்தம்னு சொன்னா. சீ, அதெல்லாம் லவ் டைலாக். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப அவன் நம்ம ஊர்ல இருந்து இங்க வரணும்னா நம்ம காலையில கிளம்பி இப்பதான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஆயிடுக்கு. அதே மாதிரி வந்தா விடிஞ்சிடும். அவனால இனி எப்படி வர முடியும்? இல்ல இல்ல, கண்டிப்பா வர முடியாது, வரவே முடியாது. ஆனா அதே மீறி வந்துட்டா நைட்டு 12 மணிக்குள்ள வந்து நம்மள பார்த்துட்டா. ஓகே, பார்க்கலாம். இவ்வளவு பேச்சு பேசுறான். நீ இல்லாம நான் இல்ல, நீதான் எனக்கு எல்லான்னு. அவன் காதல் உண்மைனா பார்க்கலாம். இன்னைக்கு 12 மணிக்குள்ள நம்மள பார்க்க வரானானு. சித்தார்த், ஐ அம் வெயிட்டிங். நீ எப்படி இன்னைக்கு என்ன பார்க்கறேன்னு பார்க்கறேன். சிந்து, ஓய் சிந்தாமணி. ஜீவா, வா, பிரியாணி வந்தாச்சு. இதோ வரேன். பாத்து வா. சரி ஓகே, பிரியாணி சாப்பிடலாம். சித்தார்த்தும் வரானான்னு பார்க்கலாம். இங்க பாரு. நீ முத என்ன பாரு, திரும்பி என்ன பாரு. சொல்லு. சிந்து எங்க? இங்க பாரு, சிந்துவ பாக்குறேன்னு நீதான் டீலிங் போட்ட. அதுபடி நீதான் தேடி போனோம். என்கிட்ட கேக்குற? இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பெல்லாம் இல்ல. சொல்லு, சிந்து எங்க? தேவையில்லாம இப்படி பண்ணாத. அப்புறம் நான் ரத்னப்பாவை கூப்பிடுவேன். அப்பவே உன்னை கூப்பிட சொல்லிட்டேன். கூப்பிடு, அந்த ஆள்கிட்டே கேட்டுட்டு போறேன்.
இங்க பாரு சித்தார்த்து, ஒழுங்கா கத்திய கீழே இருக்கு. நான் இதுக்கெல்லாம் பயப்படுவேன் நினைக்காத. இதுக்கு மேல நிறைய விஷயத்துல நான் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். ஏய் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. சிந்து எங்க இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் உன தங்கச்சின்னு சொன்னேன். நீ சொல்லல. தங்கச்சி இல்ல பொண்ணு எதையுமே பார்க்க மாட்டேன். அப்படியே குத்திடுவேன். சரி ஓகே, குத்து. ஏய் குத்துடா. என்ன ஏதாவது பண்ணிட்டு நீ என்ன உயிரோட வெளியே நடமாடிடுவியா? ஜெயில போய் தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். அது கொலை பண்ணா இப்படி காயப்படுத்தினா இல்ல. அம்மா, சொல்லு சிந்து எங்க? இங்க பாரு, நீ தப்பு பண்ற. எல்லாம் எனக்கு தெரியும். சொல்றியோ இல்ல? டேய் டேய், நீ இப்படி பண்றதுக்காக நான் சொல்லலடா. இனி நான் சொன்னாலும் உன்னால போய் பார்க்க முடியாது. இன்னைக்கு இல்ல, இனி எப்பவுமே நீ சிந்துவை பார்க்க முடியாது. அத நான் பாத்துக்கிறேன். சொல்லு எங்க? சென்னைக்கு. சென்னைக்கா? என்ன சொல்ற? காது கேட்கலையா? ஏய் சீ, எடு. சென்னைக்கு போயிருக்கா. காலையிலே போயாச்சு. அப்பவே சென்னையும் ரீச் பண்ணியாச்சு. என்கிட்ட பேசி ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சுடா. போ, இன்னும் 2.5 மணி நேரம் தான் இருக்கு. எப்படி நீ சிந்துவை பாக்குறேன், நானும் பாக்குறேன். அன்புங்கிறது ஆள் மனசுல இருந்து தன்னை போல வரணும். இப்படி காயப்படுத்தி வர வைக்கிறது இல்ல. உன்னோட இந்த குணத்துக்கு நீ எப்பவுமே கஷ்டப்படதான் செய்வ. என்ன பாக்குற? போ, முடிஞ்சா போய் பாத்துக்கோ. என்னால முடியாததுன்னு எப்பவுமே எதுவுமே கிடையாது. நான் நினைச்சா முடிப்பேன். சென்னை என்ன யூஎஸ்ல இருந்தா கூட நான் போய் அவளை பாப்பேன். சொன்னேல அன்பு ஆள் மனசுல இருந்து வரணும்னு. அதையும் தாண்டி அதெல்லாம் உனக்கு புரியாது. போறேன், இப்பவே போறேன். என் சிந்துவை 12 மணிக்குள்ள பாக்குறேன். அப்படி அவளை பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டேனா அடுத்து எப்பவுமே பார்க்க மாட்டேன். நான் சொன்னா சொன்னதுதான், பார்க்கவே மாட்டேன். நான் என்ன, நீங்க கூட யாருமே என்ன பார்க்க முடியாது. ஓகே பாய். சாரி, உன்னை காயப்படுத்தினதுக்கு சாரி. யார்கிட்ட இந்த சாரி எல்லாம் நான் கேட்டது கிடையாது. ஆனா எந்த பொண்ணையும் நான் கஷ்டப்படுத்தினதும் கிடையாது. சாரி. சிந்து எங்கன்னு தெரியாம ஒரு செகண்ட் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உன்னை காயப்படுத்திட்டேன். அதுக்குதான் இந்த சாரி. இனி என் சிந்துவை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். பிளட் வருது, போய் தொடச்சுக்கோ. மருந்து ஏதாவது போடு. சின்ன வயசுல என் அம்மா கஷ்டப்பட்டது, என் அம்மா ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருந்தது எல்லாத்தையும் கண் முன்ன பாத்திருக்கேன். என் அம்மா என்னை விட்டு போனதையும் பாத்திருக்கேன். அதனால ஏவும் பொண்ணுங்களை எப்பவும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைப்பேன். சாரி சாரி. இவன் நல்லவனா இல்ல கெட்டவனா? ஒரு சைடா பார்க்க நல்லவே மாதிரியும் இருக்கு, ஆனா குணம் ஃபுல்லா கெட்ட குணம். இவனை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியல. அதுவும் இல்லாம இப்படி அறக்க பறக்க ஓடுறான். இங்க இருந்து சென்னைக்கு போக கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகும். இருக்கிறது இன்னும் 2.5 மணி நேரம் தான். இவன் எப்படி போய் பாப்பான்? சரி ஓகே, ஏதோ ஒண்ணு. பார்க்க முடியாம இதோட சிந்துவை தொந்தரவு பண்ணாம விட்டா அதுபடி சந்தோஷம்தான். சரி ஓகே, நம்ம இதை போய் சரத்துக்கிட்ட போன் பண்ணி சொல்லலாம். வலிக்குது. வீட்டுல இது யாருக்காவது தெரிஞ்சா வேண்டாம், நம்மளால தேவையில்லாம பிரச்சனை வரும். முத பிளட்டை தொடச்சிட்டு மருந்து ஏதாவது போடலாம். யாராவது கேட்டா எப்படியாவது அடிபட்டுருச்சுன்னு சொல்லிடுவோம். நம்மளால எப்பவும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஓகே, முத போய் மருந்து போட்டுட்டு சரத்துக்கு கால் பண்ணுவோம். என்னங்க, என்னாச்சு? ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்கீங்க. சரத் வந்தனால அப்செட் ஆயிட்டீங்களா? அதெல்லாம் இல்லங்க. சாரிங்க, திடீர்னு வந்துட்டான். நான் என்ன பண்ணட்டும்? ஆனா என் தம்பி சொன்னதை செய்வான். கண்டிப்பா யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. நீங்க அதை எதுவும் நினைக்காதீங்க. சேச்சே, அதெல்லாம் நினைக்கலங்க. இதெல்லாம் நீங்க எனக்காக பாக்குறது. இதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேங்க. நீங்க இருக்கீங்க, பாத்துக்குவீங்க. அதனால நான் அதெல்லாம் நினைக்கல. ஓகே. அப்புறம் என்ன, பெயின் ஏதாவது இருக்கா? கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல, ஏன் இப்படி முடிச்சு உட்காந்தே இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லங்க, தூக்கம் வரல. மனசுல ஏதாவது நினைக்கிறீங்களா? வாசுகி, உங்களதான். இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏதா இருந்தாலும் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, சும்மா டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். கையில ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாங்களா, அதான் கொஞ்சம் பெயினா இருக்கு. மிச்சப்படி ஆல் ரைட்டுங்க. என்னங்க, உடம்புல உள்ள வலிக்கும் மனசுல உள்ள வலிக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அது சொல்லுங்க, என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க போங்க, சரத்தை பாருங்க, சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. அப்புறம் நம்ம வீட்டுல போய் தூங்க சொல்லுங்க. இங்கே ரூமுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்க முடியாதுங்க, கொசுக்கடி வேற ரொம்ப இருக்கும். போங்க, வீட்டுக்கு போக சொல்லுங்க. என்னங்க, என்கிட்டயே சொல்ல தயங்குறீங்களா?
அது சொல்லு வாசுகி, தயங்குறியா? என்னங்க? உன்னோட திருவா கேக்குறேன், உன்னோட திரு புரியுதா? அது என்ன நானும் பேசாம இருந்தா என்னமோ உனக்குள்ள மட்டும் கவலைப்பட்டுட்டே இருக்க. இல்லங்க. இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அது சொல்லுடி. ஓய் கேட்டுச்சா? புரியுதுமா, அழாத. எனக்கு எப்படி ஆறுதல் சொல்லன்னு தெரியல, ஆனா உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஏ வாசுகி, வேணாமா, கஷ்டப்படாத. இதுவும் கடந்து போகும். நான் அப்பதான் சொன்னதுதான். ப்ளீஸ் எனக்காக மாறிக்கோ. மாற முடியாதுதான், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுவேன்னு சொல்லிதான் நான் குழந்தையும் பார்க்க வேண்டாம்னு சொன்னேன். இங்க பாரு, அழணும்னு தோணுதா? என் நெஞ்சில சாஞ்சு அழுதுரு. இப்போ இந்த நிமிஷத்தோட அழுது எல்லாத்தையும் மறந்துரு. ஒருத்தவங்க லைஃப்ல திடீர்னு சடனா ஒரு திருப்பம் வரும். அது மாதிரி நம்ம லைஃப்ல ஆனா எந்த பிரச்சனை கவலையும் இல்லைனா நம்ம மனுஷனா வாழ்றதுல அர்த்தமே இல்ல. எல்லாத்தையும் கடந்து வர்றதான சந்தோஷம். புரியுதா? அழணும்னு தோணுதா? அழுதுரு. இப்ப இந்த நிமிஷத்தோட அழுது எல்லாத்தையும் மறந்துரு பிளீஸ். வாசுகி, எல்லாம் மாறும், கண்டிப்பா மாறும். இவ்வளவு கஷ்டப்படுற ஒண்ணு ரொம்ப சந்தோஷமா பாத்துக்குவேமா, பாத்துக்குவேன். ஓகே வாசுகி, ஓகே, போதும், அழாதமா. ஓகே ஓகே, இப்ப ரிலாக்ஸா இருக்கியா? இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம் இவங்க இப்படி சோகமா தான் இருப்பாங்க. வேற மாதிரி பேசலாம். என்னங்க? என்ன எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க? எப்ப பார்த்த? அது எப்ப பார்த்த? அப்புறம் என்ன பார்த்ததுமே உனக்கு பிடிச்சதா? அது சொல்லு. ஓய் சொல்லு. அதெல்லாம் முடியாது. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உன்னை பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நிஜமாவா? என்ன இப்படி கேட்டுட்ட? ரொம்ப 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 மிஸ் பண்ண. என்ன அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப. இப்போ வரைக்கும் உன்னை தேடி இருக்கேன். பிடிக்குமான்னு கேக்குற? ஆமால. சரி சொல்லு, என்ன எப்ப பார்த்த? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓய் ஏன்? அது ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு. வாசுகி, அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு ஒன்னு சொல்லாம விட மாட்டேன். ஏய் ஒரு நிமிஷம். என்ன? மிஸ்ஸிங். சிரிப்பு ஓகே, ஆனா முகம் இன்னும் பிரைட்டா இருக்கலையே. அது பிரைட்டா இருந்தா நல்லா இருக்கும். உன்னோட திருவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, இதான் என் வாசுகி. இல்ல இல்ல, இன்னொன்னு மிஸ் ஆகுது. என்ன? ஒரு நிமிஷம். என்னங்க? இரு வெயிட். அங்க என்ன எடுக்கறீங்க? வெயிட். என்னங்க? அப்படியே இருங்க. கொஞ்சம். என்னங்க? இப்போ ஓகே. இப்பதான் வாசுகியா இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு. சிரிச்சாலும் அழகா இருக்கு. ஓகே ரொம்பவே அழகா இருக்கு. என்னங்க? சரி ஓகே, பேசலாமா? என்ன பேசலாம்? ஓய். என் வாசுகி இன்னைக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்ட. அதனால இப்ப நல்லா தூங்கி எழுந்துரு. காலையில பேசலாம், ஓகேவா? காலையில சொல்வீங்களா? இல்ல சொல்லுவியா? என்ன? என்ன எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்னு சொல்வியா? சொல்றேன். ஓகே ஐ அம் வெயிட்டிங். இப்ப தூங்கலாமா? என்னங்க? சொல்லுங்க. இல்ல சரத்து. அவன் கிடப்பான் வெளிய. அதான் துணைக்கு வினா இருக்கான்ல. இங்க பாருங்க, எனக்கு துணைக்கு நீதான் இருக்க, உனக்கு நான் தான். இதை விட்டுட்டு அவனை போய் பார்க்க முடியுமா? என்னங்க? தூங்கலாமா? இனி என் வாசுகி ஃபீலிங்கா இருந்தா உங்க நெஞ்சில சாஞ்சி அழுகுறேன். ஓகே. வேணி என்ன சொல்ற?